Hello everyone, welcome to Speak Lord. இன்றைக்கி நம்ம கதையில் தேவன் ஆதாம் ஏவாளை ஏதேன் தோட்டம் விட்டு வெளியே அனுப்பின அப்புறம் என்ன ஆச்சுங்கிறத பற்றி பார்க்கலாம். ஆதாம் ஏவாளை தேவன் சபிச்சு ஏதேன் தோட்டத்தை விட்டு வெளியே அனுப்பின அப்புறம் அவங்களுக்கு ஒரு குழந்தை பிறக்குது. அவங்க பேர் காயின். அடுத்து இன்னொரு குழந்தை பிறக்குது. அவரோட பேர் ஆபேல். அவங்கெல்லாம் வளர்ந்த அப்புறம் காயின் நிலத்தில் பயிரிடுற வேலையை செஞ்சுட்டு வந்தார். ஆபேல் ஆடுகளை மேய்த்து வந்தார். கொஞ்ச நாள் போன அப்புறம் காயின் அவரோட நிலத்தில் விளைஞ்ச கனிகளை சிலதை தேவனுக்கு காணிக்க கொண்டு வந்தார். ஆபேலோ அவரோட மந்தையில் முதன்மையான நல்ல கொழுத்து இருக்கிற ஆடுகள் சிலவற்றை காணிக்கையாக தேவனுக்கு கொடுக்க கொண்டு வந்தார். தேவன் ஆபேலோட காணிக்கை உண்மையும் உத்தமமாய் மேன்மையானதுமாய் இருந்ததுனால தேவன் ஆபேலோட காணிக்கையை அங்கீகரித்தார், ஏற்றுக்கொண்டார். ஆனால் காயனோட காணிக்கையை தேவன் ஏற்றுக்கல. அப்போ காயனுக்கு ரொம்ப கோபம் வந்து எரிச்சலாகி அவர் முகமே மாறுது. அப்போது தேவன் காயனை பார்த்து கேட்குறாரு, உனக்கு ஏன் எரிச்சல் உண்டாயிடுச்சு? உன் முகநாடி ஏன் வேறுபடுது? நீ நன்மை செய்தால் உனக்கு மேன்மை இல்லையோ? நீ நன்மை செய்யாவிட்டால் பாவம் உன் வாசற்படியில் படுத்திருக்கும் அல்லவா அப்படின்னு காயின் கிட்ட கேட்குறாரு. அதற்கப்புறம் காயின் ஆபேலோட பேசுகிறாரு. அவங்க வயல்வெளியில் இருக்கிற நேரத்தில் காயின் தன் சகோதரனுக்கு விரோதமாக எழும்பி ஆபேலை கொலை செஞ்சிடுறாரு. அதுக்கப்புறம் தேவன் காயின் கிட்ட உன் சகோதரன் ஆபேல் எங்கே அப்படின்னு கேட்குறாரு. அதற்கு காயின் சொல்கிறாரு, எனக்கு தெரியாது, அதாவது நான் அறியேன், நான் என்ன அவனுக்கு காவலாளியோ அப்படின்னு காயின் தேவன்கிட்ட சொல்கிறாரு. தேவன் அதுக்கு, என்ன பண்ண, உன் சகோதரனுடைய ரத்தம் பூமியிலிருந்து என்னை நோக்கி கூப்பிடுகிறது அப்படின்னு தேவன் பதிலளிக்கிறாரு. இப்போதோ உன் சகோதரனுடைய ரத்தம் உன் கையில் வாங்கி கொள்ள தன் வாயை திறந்த இந்த பூமியில் நீ சபிக்கப்பட்டிருப்பாய். நீ நிலத்தில் இனி பயிரிடுறப்போ அது உனக்கான பலனை தராது. நீ பூமியில் நிலையே இல்லாமல் அலைகிறவனா இருப்பாய் அப்படின்னு தேவன் காயினை சபிக்கிறாரு. அதற்கு காயின் தேவனை நோக்கி, எனக்கு கொடுத்த தண்டனையை என்னால் சகிக்க முடியாது தேவனே. இன்னைக்கு என்ன இந்த தேசத்திலிருந்து துரத்துறீங்க? நான் உங்கள் சமூகத்திலிருந்து விலகி மறைஞ்சு பூமியில் நிலையற்று அலைஞ்சிட்டு இருப்பேன். என்னை கண்டுபிடிக்கிறவங்க யாரும் என்னை கொன்னுடுவாங்களே அப்படின்னு புலம்புறாரு. அதற்கு தேவன் காயினை நோக்கி, காயினை கொல்லுகிற எவன் மேலும் 7 பழி சுமரும் அப்படின்னு சொல்கிறாரு. காயினை கண்டுபிடிக்கிறவங்க யாரும் அவனை கொல்லாதபடிக்கு அவர் மேலே ஒரு அடையாளத்தை போடுறாரு. அப்படியே காயின் தேவனுடைய சந்நிதியை விட்டு புறப்பட்டு ஏதேனுக்கு கிழக்கில் இருக்கிற நோத் அப்படிங்கிற தேசத்தில் குடியேறாரு. அதுக்கப்புறம் கதையில் என்னெல்லாம் நடக்குதுங்கிறத அடுத்த எபிசோட்ஸில் பார்க்கலாம். சின்னதாக ஒரு ப்ரே பண்ணலாம். என் கூட சேர்ந்து சொல்லுங்கள். Dear Heavenly Father, help me offer the best to you with a sincere heart. Keep envy and sin far from me and guide me in righteousness. Amen. Bye bye everyone.